என் பொறுமையை சோதிக்காதீர்கள், போலீசை வெளுத்து வாங்கிய அண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழக பாஜகவினர் டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்திய நிலையில் அவர்கள் போராட்ட களத்துக்குள் செல்வதற்கு முன்பாகவே காவல்துறையை வைத்து கைது நடவடிக்கை எடுத்தது திமுக அரசு. இதன் காரணமாக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் கல்யாண மண்டபங்களில் கட்சி தொண்டர்களுடன் அடைத்து வைக்கப்பட்டார்கள். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நீலாங்கரையில் உள்ள ஒரு மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் டாஸ்மாக் கடைகள் 5:30 மணிக்கு அடைக்கப்பட்ட நிலையில் 6:30 மணி வரை கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்கவில்லை என்பதால் அங்கு நின்ற காவல்துறை அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அண்ணாமலை. அதோடு நான் கொல்கத்தாவுக்கு முக்கியமான கட்சி மீட்டிங்கிற்கு செல்ல வேண்டியது, இந்த கைது நடவடிக்கை காரணமாக 2 விமானங்களை விட்டுவிட்டு அடுத்த விமானத்தில் கண்டிப்பாக நான் அங்கு போயாக வேண்டும். அதனால் உடனே எங்களை விடுவியுங்கள். மீண்டும் நான் போராட்டம் நடத்துவேன் என்கிற சந்தேகம் இருந்தால் விமான நிலையம் வரை நீங்கள் என்னை கொண்டு வந்து விடுங்கள். நானும் காவல்துறையில் அதிகாரியாக இருந்தவன் தான். அதோடு அரசியல்வாதியாக ஆன பிறகும் காவல்துறையை ரொம்பவே மதிப்பவன். ஆனால் நீங்களோ 6 மணி ஆன பிறகு கைது செய்தவர்களை விடாமல் இருக்கிறீர்கள். என் பொறுமையை நீங்கள் ரொம்பவே சோதிக்கிறீர்கள். இதுவரை உங்களுக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுத்தேன். ஆனால் கைது செய்தவர்களை 6 மணிக்கு மேல் விடுவிக்க வேண்டும் என்கிற விதிமுறை இருக்கும்போது நீங்கள் விடுவிக்காமல் இருப்பது சட்டவிரோதமான செயல். அதனால் உங்களுக்கு மேலிருக்கும் அதிகாரியிடத்தில் விஷயத்தை சொல்லி உடனடியாக எங்களை விடுவிக்க வேண்டும் என்று அந்த போலீசாரிடத்தில் அண்ணாமலை வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இது குறித்த வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காரணமாகவே அந்த பகுதியில் உள்ள பாஜக தொண்டர்கள் இன்னும் பெரிய அளவில் நீலாங்கரையில் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினரை அடைத்து வைத்திருக்கும் மண்டபத்தை நோக்கி படையெடுத்துள்ளார்கள். இதனால் இன்று மாலை 6:30 மணி அளவில் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. மேலும் இன்று காலை டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக தலைவர் அண்ணாமலையை கைது செய்து விட்டார்கள் என்கிற செய்தி சோஷியல் மீடியாவில் பரவியதை அடுத்து தமிழகம் முழுக்க பாஜகவினர் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக பல ஊர்களில் உள்ள டாஸ்மாக் கடைகளின் ஷட்டரை இழுத்து மூடி கடையடைப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள். இப்படி பல மாவட்டங்களில் பாஜகவினர் டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராட்டத்தை குறித்ததால் சில டாஸ்மாக் கடைகளை கடைக்காரர்களை மூடிவிட்டு ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள். இதன் காரணமாகவே இந்த போராட்டம் இன்னும் பெரிய அளவில் வெடித்துவிடக் கூடாது என்று டாஸ்மாக் கடைகளை மூடும் வரை கைது செய்து வைத்திருக்கும் பாஜகவினரை விடுதலை செய்யாதீர்கள் என்று ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து போலீசுக்கு ஒரு தகவல் சென்றதாக கூறப்படுகிறது. முக்கியமாக இந்த டாஸ்மாக் போராட்டத்திற்கு பிறகு மு.க. ஸ்டாலினுக்கு திமுக உளவுத்துறை ஒரு அதிர்ச்சி செய்தி அனுப்பியுள்ளது. அதாவது, தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இதன் காரணமாகவே அங்கு போராட்டம் நடத்த நீதிமன்றம் அனுமதி கொடுத்த போது சிறிது நேரத்திலேயே ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டார்கள். அதே போலதான் இப்போது டாஸ்மாக் போராட்டத்திலும் பாஜகவினர் எங்கு கடைகள் திறந்திருந்தாலும் உடனே அதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு விடுவதால் இந்த விவகாரம் இன்னும் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நடப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஏற்கனவே ஏழை எளிய மக்கள் டாஸ்மாகிற்கு எதிரான மனநிலையில் இருப்பதால் பாஜகவின் இந்த போராட்டம் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி வருகிறது என்று கூறியுள்ள உளவுத்துறை, பாஜக நடத்தும் இந்த டாஸ்மாக் போராட்டத்திற்கு பாமக, விசிக போன்ற கட்சிகளும் முழு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் டாஸ்மாக் ஊழல் குறித்த அரசியலை கையில் எடுத்து விட்டார்கள். அதனால் தமிழ்நாட்டில் டாஸ்மாகிற்கு எதிராக தேர்தலுக்கு முன்பு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் நிலை உருவாகி இருக்கிறது. எப்படி திருப்பரங்குன்றம் விவகாரம் இந்து மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்கியதோ அதே போன்று இந்த டாஸ்மாக் விவகாரம் ஏழை எளிய மக்கள் மத்தியில் திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த டாஸ்மாக் போராட்டத்தை ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தி விடுங்கள். இல்லை என்றால் திமுக ஆட்சிக்கு இதுவே ஆப்பு வைத்துவிடும் என்று உளவுத்துறை மு.க. ஸ்டாலினுக்கு எச்சரிக்கை செய்தி அனுப்பியுள்ளதாம். அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் முதல் முறையாக கருணாநிதி தான் தனது ஆட்சியில் மதுக்கடைகளை கொண்டு வந்தார். இப்போது அவரது மகனும் அதே வேலையை செய்து இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற அவப்பெயர் தனக்கு ஏற்படும் என்று மு.க. ஸ்டாலின் தற்போது கடும் பதற்றத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதனால் தற்போது அமலாக்கத்துறை டாஸ்மாக் ஊழலை அம்பலப்படுத்தி கொண்டிருப்பதால் அடுத்தடுத்து இன்னும் என்னென்ன சீக்கிரட்டை எல்லாம் வெளியில் கொண்டு வந்து திமுகவின் கதையை முடிக்கப் போகிறார்களோ என்று மு.க. ஸ்டாலின் கடுமையான அதிர்ச்சியில் இருந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, அண்ணாமலையை கைது செய்வதா? மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக கொந்தளித்த அன்புமணி.
தற்போதைய முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் இன்று டாஸ்மாக்கு எதிராக பாஜகவினர் போராட்டம் நடத்தியதால் அவர்களை கைது செய்திருக்கிறார். ஆனால் இதே மு.க. ஸ்டாலின் முன்பு அதிமுக ஆட்சி நடைபெற்ற போது கொரோனா காலகட்டத்தில் கூட டாஸ்மாக்கை மூட வேண்டும் என்று தனது வீட்டின் முன்பு நின்று கொடி பிடித்தபடி போராட்டம் நடத்தினார். அந்த வகையில் இவர் எதிர்க்கட்சியாக இருந்தால் இவர் மட்டும் ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தலாம், அது ஜனநாயக உரிமை. ஆனால் இவர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மற்ற எதிர்க்கட்சிகள் இவரது மோசமான செயல்பாட்டை எதிர்த்து போராட்டம் நடத்தக்கூடாது, அதற்கு இவர் அனுமதி கொடுக்க மாட்டார். இதுதான் மு.க. ஸ்டாலினின் மகா மட்டமான அரசியலாக இருக்கிறது. இதன் காரணமாகவே 2026 திமுகவை வீழ்த்தி ஆட்சிக்கு வரும் அதிமுக, பாஜக கட்சிகள் அப்போது எதிர்க்கட்சியாகும் மு.க. ஸ்டாலினை இப்போது அவர் செய்வதற்கெல்லாம் வட்டியும் முதலுமாக சேர்த்து ஒரு வழி பண்ணிவிடுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நேரத்தில் இன்று டாஸ்மாகிற்கு எதிராக போராடிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோரை கைது செய்ததற்கு எதிராக தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதை அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதற்கு அடுத்துதான் டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து தமிழக பாஜக சார்பில் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் தங்களது ஊழலை எதிர்த்து போராட்டம் நடத்தினார் என்கிற ஒரே காரணத்திற்காக அண்ணாமலை உள்ளிட்டோரை காவல்துறையை வைத்து கைது செய்திருப்பது கடுமையான கண்டனத்திற்கு உரியது. திமுகவின் ஊழலுக்கு எதிரான போராட்டங்களை கண்டு மு.க. ஸ்டாலின் அஞ்சுவது ஏன்? தாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தால் ஜனநாயக உரிமைகளை பற்றி வாய்கிலேயே பேசும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது தாங்கள் ஆளுங்கட்சியானதும் ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் அன்புமணி ராமதாஸ், ஊழல் நடந்திருப்பதை அமலாக்கத்துறை உறுதிப்படுத்திய பிறகுதான் பாஜக சார்பில் போராட்டம் நடத்துகிறார்கள். இதை அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை, சட்டத்திலும் அதற்கு இடமில்லை. எனது ஆட்சியில் எந்த ஒரு ஊழலும் நடக்கவில்லை என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொதுவெளியில் சொல்ல தயாரா? அப்படி சொல்லும் அவர் டாஸ்மாக் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவாரா? இன்றைய தினம் தமிழக பாஜக தலைவரை கைது செய்தது தமிழ்நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக டாஸ்மாகிற்கு எதிராக இருக்கும் பெருவாரியான பெண்கள் இந்த போராட்டத்தை வரவேற்றுள்ளார்கள். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், அதனால் நாம் தெருவிற்கு தெரு எத்தனை டாஸ்மாக் கடைகளை திறந்தாலும் அதை தமிழ்நாட்டு பெண்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று மு.க. ஸ்டாலின் தப்பு கணக்கு போட வேண்டாம். ஏழை எளிய வீட்டு ஆண்கள் தாங்கள் சம்பாதிக்கும் பெருவாரியான தொகையை டாஸ்மாக் கடையில் கொடுப்பதோடு குடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று மனைவி, குழந்தைகளை அடித்து துன்புறுத்துகிறார்கள். இதுபோன்ற சம்பவங்கள் தான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் நடந்து வருகிறது. அதோடு டாஸ்மாக் கடைகளால் தான் பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடப்பதோடு விபத்துகளும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இன்றைக்கு இந்த டாஸ்மாக் கடைகள் மூலம் தமிழக அரசே சமூக விரோத செயல்கள் அதிகமாக நடப்பதற்கு காரணமாக உள்ளது என்று கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ், இப்போது பாஜக டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக களமிறங்கி இருப்பது போன்று அடுத்தடுத்து பாமக உள்ளிட்ட சில கட்சிகளும் களமிறங்க போகிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை போன்று மதுவிலக்கை அமலுக்கு கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் டாஸ்மாகிற்கு எதிரான இந்த போராட்டம் இன்னும் பெரிய அளவில் வீரியம் எடுக்கும் என்றும் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளார் அன்புமணி ராமதாஸ். நண்பர்களே, டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பாஜக தலைவர் அண்ணாமலையை கைது செய்த போலீசார் மாலை 6 மணி ஆனதும் விடுவிக்கவில்லை என்பதால் அவருடன் அவர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டது. திருப்பரங்குன்ற விவகாரத்தை போன்று டாஸ்மாக் ஊழலுக்கு எதிரான இந்த போராட்டமும் தமிழ்நாட்டு மக்களிடையே ஆளும் கட்சிக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலையை உருவாக்கப் போகிறது என்று மு.க. ஸ்டாலினுக்கு உளவுத்துறை எச்சரிக்கை மொழி அளித்திருப்பது மற்றும் பாஜக தலைவர் அண்ணாமலையை கைது செய்திருப்பது ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கும் செயல் என்று மு.க. ஸ்டாலினுக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.